அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வருஷம் பிறக்க போகுது அப்படின்னாலே டிசம்பர் மாதத்துலேருந்தே எல்லா கடைகள்லேயும், அது நகை கடையோ, துணி கடையோ, பாத்திர கடையோ, எல்லா கடையிலையுமே கேலண்டர் தர ஆரம்பிச்சிடுவாங்க. அது டெய்லி கேலண்டராக இருந்தாலும் சரி, அல்லது மந்த்லி கேலண்டராக இருந்தாலும் சரி, அது நம்ம வீடுகளில் அங்கங்கே மாட்டி வைப்பது அப்படிங்கிறது வழக்கம். அதை நம்ம மாட்டி வைக்கிறோம் இல்லையா, அதில் சில குறிப்பிட்ட வழிமுறைகளை தான் நம்ம பின்பற்றணும். நம்ம மட்டும் இஷ்டத்துக்கு எல்லா சுவரிலையும் நம்ம அதை மாட்டக்கூடாது. எப்படி நம்ம விளக்கு இந்த டைரக்ஷனில் தான் ஏற்றணும், கேஸ் அடுப்பு இந்த திசையில் தான் வைக்கணும், பீரோவை இந்த திசையில் தான் வைக்கணும் அப்படின்னு சில நியதிகள் இருக்குதோ, அதே போலவே தான் கேலண்டரை நம்ம மாற்றுறதுலேயும் சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். ஏன் கேலண்டருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியது அந்த கேலண்டரு, அந்த வாட்சு, அதெல்லாம். அதனால தான் ஓடாத வாட்சு, ரிப்பேர் ஆன வாட்சு, அதை மாதிரி முடிஞ்சு போன கேலண்டரு, இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. அதை நம்ம பின்னுக்கு தான் அதை கொண்டு போகும், நம்மளை முன்னுக்கு கொண்டு போகாது. நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய மிக முக்கியமான சாதனமாக இருப்பது தான் இந்த கேலண்டர்லாம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம பிளான் பண்ணுறது, என்னென்ன விஷயத்தை என்னென்ன நாளில் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு நம்ம திட்டமிடுவதே அந்த கேலண்டரை வச்சு தான் நம்ம திட்டமிடுறோம். அப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கேலண்டரை இந்த திசையில் மாட்டுங்க. தப்பி தவறி கூட இந்த திசையில் மாட்டிடாதீங்க. அது உங்களுக்கு தெரியாமலே உங்களை உங்கள் வாழ்க்கையில் முன்னேற விடாமல் பின்னுக்கு இழுக்கும். அதனால தான் இதை ஒரு தனி பதிவாக நான் கொடுத்துருக்குறேன். இப்போ நீங்கள் போன வருஷ கேலண்டர்லாம் உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிங்க. சில பேர் அந்த டெய்லி ஷீட் கேலண்டர்லாம் தீர்ந்து போயிருக்கும். அதை அதில் இருக்கக்கூடிய சுவாமி படங்கள், அதை தூக்கி போட மனசு வராது. ஸோ அதை அப்படியே கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியோடையே நம்ம வச்சுருப்போம். அது மிகப்பெரிய தவறாக கருதப்படுது. அதனால் நீங்கள் அந்த கீழே இருக்கிற போர்ஷனை கட் பண்ணிவிட்டு, அந்த சுவாமியோட புகைப்படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் அதை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஃப்ரேம் போட்டோ அல்லது லேமினேஷன் பண்ணியோ உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, இதை மாதிரி நிறைய கேலண்டர் எங்கள் வீட்டில் இருக்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணி எடுத்து இந்த சுவாமி படங்கள் இருக்கக்கூடிய கேலண்டர்லாம் அது உள்ளார போட்டு வச்சுடுங்க. ஒரு 2-3 நாள் நல்லா ஊறுச்சுன்னா அது ஒரு கூழ் மாதிரி, பேப்பர் கூழ் மாதிரி அது ஆகிடும். சில பேர் இதை அந்த மரம் கூடையெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அதை மெழுக பயன்படுத்துவாங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் மண்ணில் அந்த கூழை ஊற்றிடலாம். அப்படி பண்ணலாமே தவிர இதை ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அந்த குப்பையிலலாம் தூக்கி போட மனசு வராது. ஏதோ நம்ம கிட்டே இருக்கக்கூடிய செல்வமே போகிற மாதிரி தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. அது தவறும் கூட. ஸோ இதை மாதிரி நீங்கள் தண்ணீரில் அதை போட்டுட்டு நீங்கள் அதை டிஸ்போஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர்காரங்க கிட்ட நம்ம போட்டுடுறது நல்லது. அதே போலவே இந்த கதவு பின்னாடி, ஜன்னல் பின்னாடிலாம் இந்த கேலண்டரை மாட்டி வைக்கிறது, ஒரு நூல் போட்டு அந்த கிரில்லில் கட்டி வைக்கிறது, அதுவும் ரொம்ப தவறானது. சுவரில் தான் நம்ம இந்த கேலண்டரை மாட்டணும். அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பெட்ரூமில் அட்டாச்சு பாத்ரூம் இருந்துச்சுன்னா அந்த பாத்ரூம் டோர்லலாம் கூட கேலண்டரை மாட்டி வைக்கிறாங்க. அதை மாதிரி தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க. ஒரு ஸ்டேபிளான நிலையான இடத்துல தான் அந்த கேலண்டர் இருக்கணும். திறக்கிறது மூடுற மாதிரியான இடங்களில் அந்த கேலண்டர் இருக்கவே கூடாது. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது இந்த கேலண்டரை எந்த திசையில் மாட்டணும், எந்த திசையில் மாட்டக்கூடாது, எப்பொழுதும் நான் திசை குறித்து ஏதாவது ஒரு பதிவு போட்டால் அதுக்கு கீழே 108 டவுட்டு. அவ்வளோ பேர் கமெண்ட்டில், அவங்க அப்படி சொன்னாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் எதை ஃபாலோ பண்ணுறது, ஏன் எல்லோரும் எங்களை குழப்புறீங்க, நாங்கள் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியலன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் நம்ம சொல்கிறது எப்பொழுதுமே சரியானதாக தான் இருக்கும். நான் சேனல் ஆரம்பித்து 5 வருஷமாக இதே கருத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன் ஒவ்வொரு பதிவாக. பட் நீங்கள் குழப்பிக்காமல் இப்போ நம்ம சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கூர்மையாக கவனிங்க. இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரூமோட 3 சுவர் அல்லது ஒரு ஹாலோட 3 சுவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இதுங்க தெற்கு, சவுத்து, அதுக்கப்புறம் கிழக்கு ஈஸ்ட் வால் இருக்குது, அதுக்கப்புறம் வடக்கு நார்த் வால் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது, இந்த சுவரில் கேலண்டரை மாட்டுங்க அப்படிங்கிறது வேற, இந்த சுவரை பார்த்த மாதிரி கேலண்டரை மாட்டுங்க அப்படிங்கிறது வேற.
சரிங்களா? இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கேலண்டரை எந்த சுவரில் மாட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு சுவரில் மாட்டணும், சவுத் வாலில் மாட்டணும். ஸோ அது எதை ஃபேஸ் பண்ணி இருக்கணும்னா நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பீரோவெல்லாம் நம்ம வந்து எதை ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுருப்போம், நார்த்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம், திறந்து மூடுற டைரக்ஷனு. ஸோ இந்த கடிகாரம், அதுக்கப்புறம் இந்த கேலண்டரு, இது எல்லாமே வடக்கு பார்த்த மாதிரி நார்த் ஃபேஸிங்கில் தான் இருக்கணும். வடக்கு பார்த்த மாதிரி இருக்கணும்னா நீங்கள் எந்த சுவரில் அதை மாட்டுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக நம்ம தெற்கு சுவரில், அதாவது சவுத் வாலில் தான் நம்ம அதை ஹேங் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து நிறைய பேர் குழப்பிக்கிறீங்க. தெற்கு சுவரில் மாட்டினா தான் அது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேற்கு சுவர் வெஸ்ட்டு வாலில் மாட்டினா தான் அது ஈஸ்ட் பார்த்த மாதிரி இருக்கும், கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பூஜை அறையில் சுவாமி படங்களை எந்த திசையில் வைக்கணும், விளக்கு எந்த திசையில் ஏற்றணும்னு கேட்டால் பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்க, நார்த் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கேலண்டரும் கடிகாரமும் நார்த் ஃபேஸிங்கில் மாட்டணும், ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மாட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்த் ஃபேஸிங்கில் ஒன்றத்தை மாட்டணும்னா அப்போ அதை வந்து நம்ம சவுத் வாலில் தான் நம்ம அதை மாட்டணும். தெற்கு சுவரில் அது மாட்டினா தான் அது வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும், அதுதான் சரியான முறை. அதே போல் மேற்கு சுவரில் மாட்டினாதான் அது வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. எந்த டைரக்ஷனில் வந்து மாட்டக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு பார்த்த மாதிரி சவுத் ஃபேஸிங்கில் நீங்கள் கேலண்டரை மாட்டக்கூடாது. அப்போ எந்த சுவரில் வந்து நீங்கள் மாட்டக்கூடாதுன்னா நார்த் வாலில் நீங்கள் கேலண்டரை மாட்டக்கூடாது. ஆனால் இதில் நிறைய பேர் குழம்பிக்கிறது என்னன்னா, வாலில் மாட்டணுமா அந்த வாலை ஃபேஸ் பண்ணி மாட்டணுமா அப்படிங்கிறது தான் நிறைய பேர் குழப்பி, அவங்களும் குழப்பிக்கிறாங்க, நம்மளை கேள்வி கேட்டு எனக்குமே கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஸோ த கரெக்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தெற்கு சுவரில் மாட்டுங்க, அது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும். இவ்வளோ தான் விஷயங்க. இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாலே போதும். அப்படி செஞ்சிங்கனாலே வந்து நமக்கு வந்து பல நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமலே நடக்கும். நீங்கள் தயவு செஞ்சு இந்த வடக்கு சுவரில் மட்டும் கிளாக்கும் சரி கேலண்டரும் சரி நீங்கள் மாட்டிடாதீங்க. ஏன்னா அது சவுத்து ஃபேஸிங்கில் இருக்கும். சவுத்து ஃபேஸிங் வந்து யாருமே ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. லீஸ்ட் ப்ரிஃபர்டு டைரக்ஷன் வந்து சவுத் ஃபேஸிங். சவுத் ஃபேஸிங்கில் என்ன மாட்டுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறந்தவர்களோட புகைப்படத்தை தான் சவுத் ஃபேஸிங்கில் மாட்டுவாங்க. அதுக்கப்புறம் தெற்கு முகமாக சில தெய்வ படங்களை வைப்பாங்க. தட்சிணாமூர்த்தியெல்லாம் தெற்கு ஃபேஸிங்கில் வைப்பாங்களே தவிர வேறு எதுக்கும் நம்ம தெற்கை வந்து நம்ம வந்து அதை பரிந்துரைக்கப்படுவது கிடையாது அந்த திசை. ஸோ இவ்வளோ தாங்க நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. பழையசெல்லாம் இருந்துச்சுன்னா உடனுக்குடன் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. அதை மாதிரி மாதத்தை மாற்றாமல் டேட்டை கிழிக்காமல் நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க. அதுவும் வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் நம்ம சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.